இங்க நான் பேசணும்னு நினைக்கிறவங்க உங்க நேமுக்கு முன்னாடி எஃபிகேன்னு சொல்லிட்டு நேமை ரீநேம் பண்ணுங்க. ஓகே, இங்க நான் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு செந்தில் அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஓகே சார், குட் மார்னிங் சார். என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா சார்? ஆடிபிள், பேசுங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சில்வர் டைரக்டர் செந்தில் குமார், நான் ஆர்பிடி டீம்ல இருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன் வந்து டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெசேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஆஃப்டரை பற்றி ஒரு சிம்பிளாக ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன் தான். ஒர்க்கிங் பர்சனாக இருந்துக்கிட்டு இந்த ஜாப்பை எடுத்து பண்ணேன். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அதாவது ஒரு ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த ஜாப் எடுத்து பண்ண முடியுமா, பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரொம்ப டைட்டு. ஓகே, இந்த நேரத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி நம்ம ஒரு இன்கம் எடுக்கணுன்ற ஒரு டார்கெட் தான் என் மைண்ட் செட்டில் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜை செலக்ட் பண்ணேன். நான் ஒரு சோஷியல் மீடியா மூலயமா தான் வெஸ்டேஜ் உள்ள என்ட்ரி ஆனேன். நான் என்ட்ரி ஆனும்போது எனக்கு வந்து சிஸ்டர் ஒருத்தவங்க ஐடி போட்டு கொடுத்தாங்க. சம்டைம் அவங்களுடைய பர்சனல் இஷ்யூனால ஐடி போட்டு கொடுத்த நாள் மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு கான்டாக்டே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஃபேக்கா இருக்குமா அப்படின்ற ஒரு நோக்கத்துல நானும் இருந்தேன். கண்டிப்பா வந்து இது ஃபேக்கா இருக்கும், ஏன்னா ஐடி போட்டு கொடுத்தவங்க நம்மள சப்போர்ட் பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தான் இந்த ஒர்க்கை வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனாலே வந்து நான் வந்து சரியா ட்ரைனிங்கை பார்க்கல, நிறைய விஷயத்த வந்து மிஸ் பண்ணிட்டேன் இங்க. அதுக்கப்புறம் ஆர்விடி டீமோடைய டாப் லீடர் வந்து டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம் என்ன ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இங்க வந்து உங்களால பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு இன்கம்காக இங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா எடுத்து பண்ண முடியுன்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. மேம் கொடுத்த மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு பண்ணேன். பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்தது. அதாவது ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ரிலேட்டிவ் சர்க்கிளோ ரெஃபர் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இது என்ன தேவையில்லாத வேலை, உனக்கு ஒரு ஒர்க்கு கிடைச்சிருக்கு, அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு நீ டெவலப் ஆகிட்டு போ, இங்க வந்து உன்னால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு சில விஷயம் தோணுச்சு, கண்டிப்பா இங்க நம்மளால வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. நான் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஐடியை மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு ஒரு 2 மந்த் வந்து எந்த ஒர்க்குமே நான் பண்ணல. வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணனே சரி, நான் எதுவுமே பண்ணல, ஒரு ட்ரைனிங்கும் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் ஓகே, மேம் வந்து சுந்தரி மேம் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பா இங்க உங்களால பண்ண முடியும் செந்தில், எடுத்து பண்ணுங்க அப்படின்ற நிறைய விஷயத்த ஷேர் பண்ணும்போது ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு அப்பதான் இருந்தது. அந்த டைம் தான் வந்து மேம் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த் பிரான்ச் டைரக்டர் குரூப்னு ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி சீக்கிரமா அச்சீவ் பண்றவங்க இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாம், நான் சொல்றதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஓகே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து பினான்சியல் ரொம்ப டைட்டு, கண்டிப்பா ஜாயின் பண்ணி இதுல அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு இருந்தது. கண்டிப்பா பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாஸ் தான் எனக்கு இருந்தது. மேமோடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். மேம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, எப்படிலாம் இங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், எந்த அளவு நம்ம இன்விடேஷன் கொடுக்கணும்ன்றதெல்லாம் மேம் வந்து அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணாங்க. அப்ப அதை எடுத்துக்கிட்டேன், மேம் சொன்ன ட்ரைனிங் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 3ஆவதா வந்து அந்த குரூப்ல வந்து பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணேன். அப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நம்மளும் வந்து நம்மளால முடியாதுன்னு சொல்லியும் நம்ம வந்து இங்க ஒரு டைரக்டர் அச்சீவ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இங்க வெஸ்டேஜ்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கலாம், ஏன்னா நம்ம ஒரு பினான்சியல் ஃப்ரீடத்துக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து இங்க அச்சீவ் பண்ணா கண்டிப்பா வந்து நம்மளுடைய லைஃபும் மாறும், நம்மளுடைய நம்மளும் ஒரு ரிச் பீப்புளா மாறலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்பை வந்து கண்டினியூவா எடுத்து பண்ணேன். அதே போல ஒரு நாள் கூட ட்ரைனிங்கை மிஸ் பண்ண மாட்டேன். ட்ரைனிங் இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் தான்றத இம்பார்ட்டன்டா எடுத்துக்கிட்டு மேமோடைய சப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டு இங்க ட்ரைனிங்கை வந்து ரெகுலரா பார்த்தேன். ட்ரைனிங்கை பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 100 PV கன்சிடென்சி எந்த அளவு வந்து நமக்கு வந்து இங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், ட்ரைனிங்கை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல எனக்கு கீழே வந்து 100 PV கன்சிடென்சியை பத்தி நான் ஷேர் பண்ணேன். இங்க முக்கியமா ஒரு விஷயம் சரவணன் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராமை பார்த்து என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி பிசினஸை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதை எடுத்தாலும் சரவணன் சாரோட ஸ்பீச்சை தான் கேட்பேன். சரவணன் சாரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டு என்னுடைய டீமுக்கு அவங்களுக்கு எந்த ஸ்பீச் நம்ம கொடுக்கணும்ன்றத கரெக்டா எடுத்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். பிசினஸை பத்தி புரிய வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டீமுக்கு கீழே வரவங்களை வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5% இருந்தா அவங்களை அடுத்து எப்படி பண்ணணும், அதாவது ஃபாஸ்ட் ஆஃப் 8 மெத்தட் எல்லாமே அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 100 PV கன்சிடென்சியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதோடைய பலன் என்னன்றதை அவங்களுக்கு நான் கொடுத்தேன், அவங்களும் எடுத்து பண்ணாங்க. இப்ப
இப்ப எனக்கு கீழே ஒரு நல்ல டீம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும். இங்க எந்த அளவு நம்மளுடைய அப்ளைன் சப்போர்ட்டை எடுத்துக்கிறோமோ அந்த அளவு இங்க வந்து நம்ம ஒரு சக்சஸ் பீப்புளா மாற முடியும். அதே போல வந்து எனக்கு கீழே வந்து டீம் வரும்போது அட்டண்டன்ஸ்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதை எனக்கு வந்து மேம் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு கீழே ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம அட்டண்டன்ஸ் எடுக்கிறது மூலயமா நமக்கு கீழே ஒரு டீம் வளரும்ன்றத மேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல தொடர்ச்சியா வந்து மேமோடைய கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் வந்து சில்வர் டைரக்டர் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு பிரான்ஸை வந்து உருவாக்கியிருக்கேன். அதாவது எனக்கு கீழே உருவாக்கினன்றதை விட அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் 90%, என்னுடைய ஹார்ட் ஒர்க் வந்து 10% சொல்லலாம். ஏன்னா வந்து இங்க வந்து அவங்க வந்து ட்ரைனிங்கை பார்த்து பிசினஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சரவணன் சார் டீம்ல வந்தது எங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயமே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருந்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு சரவணன் சார் தான் காரணம் சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஸ்பீச் அவருடைய ட்ரைனிங்கை தான் நமக்கு வந்து ரொம்ப ரோல் மாடலே எனக்கு சரவணன் சார் தான் சொல்லலாம். நிறைய விஷயங்களை வந்து இங்க நான் கத்துக்கிட்டேன். அதாவது என்னால முடியாதுன்னு சொன்னவங்கள்ட்ட இப்ப நான் வந்து ஒரு சில்வர் டைரக்டரா அச்சீவ் பண்ணிருக்கேன், முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப காட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. கண்டிப்பா இது வந்து இந்த வெற்றி வந்து என்னுடைய தொடக்கம் தான், முடிவு கிடையாது. இப்ப நான் ஒரு விஷயத்த வந்து முக்கியமா ஷேர் பண்ணணும். எனக்கு கீழே பிரான்ச் டைரக்டர் ராதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்றத நான் இங்க முக்கியமா ஷேர் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் 2 days இருக்கும்போது கண்டிப்பா வந்து பெரிய பிவி வித்தியாசம் இருந்தது. அவங்களால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா வந்து சிஸ்டர் வந்து தன்னம்பிக்கை இல்ல பிரதர் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் என்னுடைய டைமண்ட் ஆக்டர் அவங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கேட்டேன். இது கண்டிப்பா உங்களால முடியுமா, வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல எனக்கு கீழே ஒரு டீம் இருக்கு, டீமை நான் நம்பி இருக்கேன், கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்றத சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க. அதே போல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவார்டு ஃபங்க்ஷன், அதாவது கண்டிப்பா வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கான அவார்டு வாங்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. அதாவது எங்க மனசுக்குள்ள வந்து முடியும்னு ஒரு எண்ணம் இருந்தது, அதை நாங்க முடிச்சு காட்டணும். அதே போல எனக்கு கீழே வந்த பிரான்ச் டைரக்டர் ராதா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு காரணமா தான் இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து சும்மா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணோம் இருந்தோம் இருக்கோம், அப்படி இருக்காதீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சார் வந்து நிறைய முறை சொல்லியிருக்காரு, கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேரடியா வந்து 5 லட்சமோ 10 லட்சமோ நம்ம அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ண மாட்டாங்க, வெஸ்டேஜ் மாதிரி ஒரு வாய்ப்பை தான் காட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு வெஸ்டேஜை ஒர்க் பண்ணேன். அதாவது சரவணன் சார் மூலயமா வந்து எனக்கு கடவுள் வந்து ஒரு வழி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து வெஸ்டேஜ்ல ஒரு சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் எப்படி வந்து வெஸ்டேஜ்ல என்ட்ரி ஆனனோ அந்த மாதிரி எனக்கு கீழே வரவங்க அவங்களும் ஒரு பினான்சியல் டைட்டோட தான் இங்க வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இங்க எப்படி நீங்க அச்சீவ் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணணும்ன்றத நிறைய விஷயங்களை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முக்கியமா காரணம் சரவணன் சார் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து நான் சரவணன் சாரோடைய லேர்னிங் வீடியோவா இருந்தாலும் சரி, யூடியூப் வீடியோவா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் வீடியோவா இருந்தாலும் சரி, எல்லாமே எடுத்துப்பேன். அப்பப்ப வந்து அப்டேட் வச்சுப்பேன். அதை நான் சேவ் பண்ணியும் வச்சிருப்பேன். சேவ் பண்ணிட்டு எனக்கு கீழே டவுன்லைன் அவங்க வந்து டிமோட்டிவ் ஆகும்போது சரவணன் சாரோடைய ஸ்பீச்சை கொடுப்பேன். அவங்க ஓகே அப்படின்றத, அதாவது அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஆவாங்க. மோட்டிவேஷன் ஆகும் பட்சத்துல அவங்களுக்கு பிசினஸை பத்தி புரிய வச்சு இப்ப எனக்கு கீழே ஒரு நல்ல டீமை உருவாகிட்டு இருக்கேன். இங்க எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன். இந்த வெற்றி வந்து எனக்கு வந்து தொடக்கம் தான், இது முடிவு கிடையாது. இதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து நான் ரீச் ஆகி இதே மாதிரி சரவணன் சார் டீம் அதாவது மீட்டிங்ல வந்து நான் பேசுவேன். எனக்கு கீழே வர டைரக்டரையும் இந்த ட்ரைனிங்ல பேச வைப்பேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ செந்தில், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. செந்தில் வந்து இப்ப சில்வர் டைரக்டர் லெவல்ல இருக்காரு பாருங்க. எந்த ஒரு அனுபவமே இல்லாம ஜாயின் பண்ண ஒருத்தர் ஃபர்ஸ்ட் 2 மாசம் எந்த வேலையுமே செய்யாம என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கவர் இப்போ அப்படியே வந்து பிசினஸ்குள்ள உள்ள வந்து இப்ப சில்வர் டைரக்டர் லெவலுக்கு வந்துட்டார். ஓகே, வெரி குட். அடுத்து வந்து நான் இங்க பேசுறதுக்கு இன்வைட் பண்றது